எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறோம். ஹெல்த்தியான பொரியலுங்க, கோவக்கீரை பொரியலுங்க, காய் பொரியலுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. சிம்பிளாக தான் இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கடுகுங்க, கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க. நல்லா வணங்குதுங்க. எங்கள் ஊரில் காலையில் நல்லா மழைங்க, பயங்கர காற்று, சரியான குளிருங்க. அந்தளவுக்கு மழை பெய்யுதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. கோவக்காய் இந்த டைமில் ஆட் பண்ணி கல்லுப்பு பாருங்கள், இந்த இடத்துல இந்த சைஸ் இந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. வரிட்டு இருக்கிற குளிருங்க, அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலைங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் மிளகாத்தூளுங்க. போதுங்க, காரம் சேர்த்து வேண்டாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கலக்கி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கோவக்காய் இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. தண்ணியே ஊற்றுடுங்க. நம்ம அலாசி போட்ட காய் தண்ணியே அது நல்லா வற்றிட்டு வருதுங்க. பாருங்கள், இப்போ நான் தண்ணியே ஊற்ற வேண்டாம். இனி நம்ம சிம்மில் வச்சு அதை வேக வைக்கலாங்க. வெந்துட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துச்சுங்க. தண்ணியே நம்ம ஊற்றாம தான் வேக வச்சுருக்குறோம். இப்போது தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ போட்டு கலக்கலாங்க. பாருங்கள், கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி பொரியல் வேறுங்க. செஞ்சு சாப்பிடுங்க. பாய்ங்க.